ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் கமெண்ட்ஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டோட கமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் எண்டில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோ எல்லா கமெண்ட்ஸும் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பெண்டிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போகும். சப்போஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஒரு யூசர் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்டிகிளுக்கு வராங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ இப்போ இந்த சில பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை கமெண்ட் மேலே மவுஸ் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதில் வந்து ஸ்பேம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பேமுக்கு மூவ் பண்ணிடணும். நீங்கள் ஸ்பேமுக்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் நெக்ஸ்ட் டைம் வேறு என்னது சிமிலர் கைண்ட் ஆஃப் கமெண்ட் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்பேமில் வந்து மூவ் ஆகிடும். இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் இதை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராஷ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அகைன் வந்து நீங்கள் ஸ்ட்ராஷ்ங்கிறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே எதை நீங்கள் வந்து இதை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணால் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை மறுபடியும் ஸ்பேமுக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரீஸ்டோர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அதே பெண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடிட்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அகைன் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்டேட் கொடுத்தீங்கன்னா பழையபடி அதே கமெண்ட் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து பார்க்கும்போது கெஸ்ட் யூஸருக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த போஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். நான் ஒரு கெஸ்ட் யூஸராக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்போஸ் இதை அன்அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கெஸ்ட் யூஸருக்கு அது டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ பேஸ்டான கமெண்ட் அது குட் கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணிவிட்டு அது ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அது ஸ்பேமுக்கும் ஸ்டாஷ்க்கும் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.